ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான வெள்ளைச்சோள சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சோளத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த சுண்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெள்ளைச்சோள சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நம்ம எப்பயும் போல் நம்ம சுண்டல் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். நம்ம இப்போ காலையில் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணுங்க. இப்போ நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறினா தான் இது வேகிறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ இதை நம்ம திரும்ப ஒரு 2 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி அளவெல்லாம் கிடையாதுங்க. இந்த சோளம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால தான் ஒரு 10 விசில் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் 10 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்ல குலைவாக வெந்திருந்தா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இல்லை அப்படின்னா மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சோளத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நம்ம நல்லா குலைவாக மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.